நண்பர்களே, வெல்கம் டு கண்ட்ரோல் ஆல்ட் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பேசிக் இன்ட்ரோவும், நெக்ஸ்ட் பைத்தானா இல்ல ஜாவாவா எது பெஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னும் நம்ம பார்க்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது தான் பேசிக் கான்செப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமனுக்கும் கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா நம்ம காமனா ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரெண்டு பேருக்கும் தமிழ் தெரியுமா, தமிழ்ல பேசுவோம். இல்ல இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா இருக்கா, இங்கிலீஷ்ல கன்வர்ஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு மீடியமா தான் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிமிலர்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது என்னன்னா, ஹியூமன்ஸான நம்ம கம்ப்யூட்டர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு காமன் லாங்குவேஜா தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கப்படுது. இது மெயினா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் கம்ப்யூட்டர் கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும், வெப்சைட், ஏஐ ஏஜென்ட், எனி திங். ஸோ நம்ம இது மாதிரி கம்யூனிகேட் பண்றது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா கொடுப்போம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட பேஸ் லாங்குவேஜ்ங்கிறது தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ சம் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸ்னு பார்த்தோம்னா பைத்தான், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட், இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்? நம்ம கான்செப்டோட முக்கியமான விஷயம், பைத்தானா இல்ல ஜாவாவா? இது ரெண்டுமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுத்துல எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் லாங்குவேஜ், ஸோ நமக்கு எது சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கறத தான் நான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான். பைத்தான் கண்டிப்பா ரொம்ப ஃபெமிலியரைஸ்டான லாங்குவேஜ், பாப்புலரா இருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல. ஸோ இந்த லாங்குவேஜ் வந்து 1991ல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் கிரியேட்டட் பை கிடோ வேன் ரூசம். இவர் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிளாகவும் ஆக்சசபிளாகவும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது தான் பைத்தான். இந்த பைத்தான் லாங்குவேஜ் வந்து கிட்டத்தட்ட பல டொமைன்ஸ்ல ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெப் டெவலப்மெண்ட்லேருந்து நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது மாதிரியான ஸ்பெக்ட்ரம்லையும் பைத்தான் வந்துட்டு ப்ராடரா கண்ட்ரோல் இருக்கு. பைத்தானோட இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் இல்ல டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட், இது ரொம்பவே சிம்பிள். ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஈஸியாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த லாங்குவேஜோட ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட், இது வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல். ஆஸ் ப்ரேயர்லி டிஸ்கஸ்ட், இது நிறைய டொமைன்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்றோங்கிறதுனால இதை பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸோட டைம் ஆஸ் வெல் அஸ் காஸ்ட் வந்து இது ரெடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பைத்தானோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போறோம். ஸோ பைத்தானோட ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன்ஸ் இதில் நான் வந்து சிலது தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மேஜரான அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டில் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், டென்சார் ஃப்ளோ, இந்த சாட் ஜிபிடி, நெட்ஃப்ளிக்ஸோட ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சிஸ்டம், இது மாதிரியான எல்லா விஷயங்களோட பேஸ் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சொல்றோம். நெக்ஸ்ட், வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ மேஜரா இதுல ஜாங்கோ, ஃபிளாஸ்க் இதெல்லாம் வந்து ரேபிட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்கிரிப்டிங். ஸோ ஒரு ரிப்பீட்டடான டாஸ்க் இருக்கு அப்படின்னா அது ஜென்ரலா ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. இந்த ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லையும் பைத்தான் வந்து ஈஸியா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன், டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுல நம்ம பைத்தான் யூஸ் பண்றோம். இதுல நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பாண்டாஸ் இருக்கு, நம்பை, மேட்ப்ளாட்லிப், சிபான், இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டா கொடுக்குறாங்கன்னா அந்த டேட்டாவோட கிளீனிங், அதோட ஸ்ட்ரக்சரிங்,
அதுக்கப்புறம் EDA அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ். அந்த கான்செப்ட்ஸ் as well as டேட்டாவோட விஷுவலைசேஷன், இது மாதிரியான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே டேட்டா சயின்ஸ் டொமைன்ல வரும். இதை தவிர்த்து நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். பைத்தானோட டொமைன் யூசேஜ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு, பிகாஸ் இட் ஹேஸ் மோர் பேக்கேஜஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போவோம். ஓகே, பைத்தான் ஏன் இப்போ மாடர்ன் டெவலப்மெண்ட்ல டாமினேட் பண்ணுது? மேஜரா 3 ரீசன்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒன், அதோட கிளீன் சின்டாக்ஸ். அது ஈஸி டு ரீடபிளா இருக்கு. ஸோ அதனால நம்மளால ஃபாஸ்டா டெவலப் பண்ண முடியுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா மேசிவ் லைப்ரரிஸ். ஆஸ் ப்ரேயர்லி செட், கிட்டத்தட்ட 300,000 பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ இந்த 300,000 பேக்கேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐலேருந்து வெப் ஸ்கிராப்பிங் வரைக்கும் எல்லா விதமான பேக்கேஜஸ், எல்லா டொமைனையும் கவர் பண்ற மாதிரியான இன்பில்ட் இல்லை ப்ரீபில்ட் பேக்கேஜஸ் ஆல்ரெடி இருக்கு. செகண்ட், இதுக்கு நல்ல ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ஈகோ சிஸ்டம் இருக்கு. ஆஸ் இது எல்லா டொமைன்லையும் ஸ்ட்ரெச் ஆயிருக்குங்கிறதுனால இதோட ஈகோ சிஸ்டம் கொஞ்சம் லார்ஜான ஈகோ சிஸ்டம்னே சொல்லலாம், நல்ல வெல் டெவலப்ட் ஈகோ சிஸ்டம்னு சொல்லலாம். தேர்ட், இன்டர்பிரிட்டட் அண்ட் டைனமிக். இன்டர்பிரிட்டட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்றேன். இன்டர்பிரிட்டர் அப்படின்னா, ஒரு கோட் இருக்குன்னா அதை லைன் பை லைன் படிச்சு அந்த லைன்ல ஏதாவது எரர் இருக்கா, ஸோ ஒரு எரர் இருக்குன்னா அது லைன் பை லைன் அது சொல்லும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் இன்டர்பிரிட்டட். டைனமிக் டைப்பிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டேட்டா டைப் டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அதோட டேட்டா டைப், ஃபார் எக்ஸாம்பிள் int a is equal to 10 கொடுக்குறேன். இதுல இன்ட்டுங்கிறது இன்டீஜர், அதாவது நம்பர்ஸை குறிக்கும். ஏங்கிறது வேரியபிள், அதுக்கு நான் கொடுக்குற வேல்யூ 10ன்னு வச்சுப்போமே. ஸோ இந்த int a is equal to 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த int அப்படிங்கிறது டேட்டா டைப்னு நம்ம சொல்லுவோம். இந்த int ஸ்பெசிஃபை பண்ணி பண்றது தான் ஸ்டாட்டிக் டைப் லாங்குவேஜஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா அது என்ன டேட்டா டைப்னு நம்ம முன்னாடி சொன்னாதான் அந்த லாங்குவேஜஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஆனா டைனமிக் டைப்பிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கு நேரம் நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அது எந்த டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே டிசைட் பண்ணிக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஜாவா. ஸோ ஜாவா பற்றி சொல்லணும்னா இப்போ வரைக்குமே ரொம்ப ஒரு லெகசியான லாங்குவேஜ், ட்ரெடிஷ்னலான லாங்குவேஜ்னே சொல்லலாம். இது வந்து 1995ல கிரியேட் பண்ணது. ஜேம்ஸ் கோஸ்லிங் அப்புறம் அவரோட டீம் சன் மைக்ரோ சிஸ்டத்தில் தான் டெவலப் பண்ணாங்க ஜாவா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஜாவா டெவலப் பண்ண போது ஜாவாவோட பேர் ஜாவா அப்படின்னு கிடையாது, இட் வாஸ் ஓக். தென் தே சேஞ்ச் இட் டு ஜாவா அப்படின்னு சொல்றோம். இதோட ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜாவாவை வந்துட்டு நம்ம எந்த ஒரு டிவைஸ்லையுமே ரன் பண்ணலாம். அது என்ன எல்லா டிவைஸ்லயும் ரன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதுல ஜாவா வர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ங்கிறது ஜாவாவோட இன்டகிரேட் ஆயிருக்கு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோடு ரன் பண்றதுக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு டிவைஸ்லையுமே ஜாவா இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா அது ஜாவா வர்ச்சுவல் மிஷினோட தான் ஜென்ரலாகவே இன்ஸ்டால் ஆகும். அப்படி ஆகும்போது ஈஸியாகவே உங்களால் ரன் பண்ண முடியும். நம்ம திருப்பி ரீகம்பைலேஷன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த ஜாவாவோட ரொம்ப முக்கியமான ஒரு டேக் லைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர். ஆமாம், ஒரு தடவை நம்ம கோடு எழுதிட்டோம் அப்படின்னா அது எந்த டிவைசஸ்ல வேணாலும் எங்க வேணாலும் நம்ம ரன் பண்ணலாம். இதுதான் அதோட ஒரு முக்கியமான விஷயம்னே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ஜாவா கிட்டத்தட்ட 3 பில்லியன் டிவைசஸ் வேர்ல்டு வைடா, ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பிச்சு ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம் வரைக்கும் பல டெக்னாலஜிஸ்ல ஜாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜாவாவோட டாமினன்ஸ். ஜாவாவோட டாமினன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் என்டர்பிரைஸ் பேக்எண்டு, செகண்ட் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், தேர்ட் வெப் அப்ளிகேஷன், ஃபோர்த் எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி. என்டர்பிரைஸ் பேக்எண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது ஜென்ரலாகவே லார்ஜ் கம்பெனிஸில் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்ம ஒரு பெரிய கம்பெனிஸில்
நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கான தேவையான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண ஜாவா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எஸ்பிசி, சிட்டி பேங்க், ஜேபி மார்கன் இது மாதிரியான கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. ஏன் இதை என்டர்பிரைஸ் பேக்எண்ட்ல யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் டெய்லி இதால ஹேண்டில் பண்ண முடியும், ஜீரோ டாலரன்ஸோட. செகண்ட், ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய கான்செப்ட். ஜிஸ்டா சொல்லணும் அப்படின்னா நேட்டிவ் இருக்கு, அப்புறம் கிராஸ் வெப் அப்ளிகேஷன், ப்ரோக்ரஸிவ் வெப் அப்ளிகேஷன், நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த நேட்டிவ்ல வந்துட்டு மேஜரா ரெண்டு பிக் பிளேயர்ஸ்னே நம்ம சொல்லலாம், ஆண்ட்ராய்டு, மேக். ஸோ மேக் அப்படிங்கிறது தான் அந்த iOS அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபோனில். இந்த ஆண்ட்ராய்டுக்கு 2 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜாவா தாங்க. ஜாவாலேருந்து நெக்ஸ்ட் நம்ம இப்போ கோட்லின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேஜரா ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. செகண்ட், iOS பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா இப்போ கரண்டா ஸ்விஃப்ட் யூஸ் பண்றாங்க. முன்னாடி அப்ஜெக்டிவ் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட், வெப் அப்ளிகேஷன். இது கிட்டத்தட்ட மேஜரா எல்லாருக்குமே தெரியும். ஸ்ப்ரிங் பூட், ஹைபர்நெட் இதெல்லாம் வந்துட்டு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சருங்கிறது சிஸ்டம் டிசைன்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் வந்துட்டு லிங்க்டின், ஈபே, அமேசான் இது மாதிரியான கம்பெனிஸ்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி. ஸோ எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ஐஓடி இதுல வந்துட்டு ஆக்சுவலா ஆர்டினோ, ராஸ்பெரி பை இது மாதிரியான லாங்குவேஜஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலா அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஜாவாவுமே யூஸ் பண்ண முடியும். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரெயின்டான எம்பெடட் டிவைசஸ்ல ஜாவா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஜாவாவோட அட்வான்டேஜஸ், காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹை பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ஜாவா மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ ஒரு கன்கரண்டான ப்ராசஸிங் ஹை டிராஃபிக் அப்ளிகேஷன்ல ஹேண்டில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் thousands ஆஃப் ரிக்வெஸ்ட் per செகண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஜாவா இஸ் அ குட் டு கோ லாங்குவேஜ். ஒன்று நம்ம டெவலப் பண்ணும்போது மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் இது மாதிரியான பிக் அப்ளிகேஷன்ஸ் இல்லை நிறைய ப்ராசஸிங் வேலைக்கு நம்ம ஜாவா யூஸ் பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அண்ட் ஸ்கேலபிள். கிட்டத்தட்ட 30 years ஆஃப் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், ராபஸ் எரர் ஹேண்டிலிங், ஸ்ட்ராங்கான மெமரி மேனேஜ்மெண்ட், அதை விட ரொம்ப முக்கியமானது என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி ஜாவாவில் இருக்கிறனாலேயே லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டத்துக்கு ஜாவாவை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் கூட டாப் கம்பெனிஸில் டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ஸ் ஆகட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஆகட்டும், அது எல்லாமே காம்ப்ளெக்ஸாகவும் லார்ஜ் ஸ்கேலாகவும் இருக்குது. செக்யூரிட்டி தேவைப்படுது, நிறைய ரிக்வெஸ்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது கன்கரண்ட்டாக அப்படின்னா ஜாவாவை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. தேர்ட், ஸ்ட்ராங் டைப்பிங் அண்ட் மெச்சூர் ஈகோசிஸ்டம். ஸ்டாட்டிக் டைப்பிங் வந்துட்டு கம்பைல் டயத்தில் எரர் கேட்ச் பண்ணி பக்ஸை வந்து ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரிடியூஸ் பண்ணிடும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆஸ் வெல் அஸ் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பைத்தானுக்கு லார்ஜ் கம்யூனிட்டி இருக்குது அஃப்கோர்ஸ். பட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மெச்சூர்டான கம்யூனிட்டி இருக்குது, மெச்சூர்ட் ஈகோ சிஸ்டம். நிறைய டீம்ஸு காம்ப்ளெக்ஸான கோட் பேஸஸில் ஒர்க் பண்ணுறதுனால இதுக்கான டெவலப்பர் கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ மெச்சூர்ட் ஈகோ சிஸ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ஃபைனல் வேர்டிக்ட், பைத்தானா ஜாவாவா எல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஓகே. பட் இப்போ பைத்தானா ஜாவாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டு வேணும், எடுத்த உடனே நல்ல ஃபவுண்டேஷன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைத்தான் இஸ் யூ குட் டு கோ. இல்லை நான் வந்து நல்லா காம்ப்ளெக்ஸாக கற்றுக்கிறேன், ஜாவா வச்சு நான் ஆப் டெவலப்மெண்ட் இல்லை வெப் டெவலப்மெண்ட், என்டர்பிரைஸ் கிரேட் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஜாவா தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஆஸ் வெல் அஸ் இது டொமைன் வைஸும் நம்ம பிரிக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், வெப் ஸ்கிராப்பிங், டெஸ்டிங், ஆட்டோமேட்டிங், கிட்டத்தட்ட மேஜராக பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. இது மாதிரி டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் யோர் குட் டு கோ. அதே மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்டு, இந்த என்டர்பிரைஸ் பேக்எண்டு, பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி டார்கெட் பண்ணுறீங்கன்னா ஜாவா இஸ் யோர் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்னன்னா உங்களோட சாய்ஸ் தான்.
உங்களுக்கு ஈஸியான லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு நீங்கள் அப்புறமா கூட ஜாவாக்கு டிரான்சிட் ஆகலாம். இல்லை எனக்கு ஜாவா பெட்டராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாவா கற்றுக்கிட்டும் பைத்தானுக்கு டிரான்சிட் ஆகலாம். ஸோ இது பை டைரக்ஷனல் தான். பட் என்ன கேட்டிங்க, உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பைத்தான் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர். நீங்கள் டிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஜாவா C++ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, பட் பைத்தானும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்வேன். பிகினராக இருந்தால் பைத்தான், இல்லை உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட் வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஜாவா இஸ் யுவர் குட் டு கோ. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான சீரீஸோடு வருவோம். Until then, it's Alt Master signing off. Thank you.